வீடு இம்புட்டு குப்பையாக கிடக்கு, வீடோட கூட்டுறதில்ல. என்னதே வேலை பார்க்குறாளுங்களோ. நம்ம கூட்டினாதே உண்டு, இல்லைன்னா யாரும் வீடு கூட்டுறதில்ல, துடைக்கிறதில்ல, ஒன்றும் பண்ணுறது. என்னங்க வீடு கூட்டிக்கிட்டு இருக்கியே? இப்போ தானே நான் கூட்டினேன், என்ன மறுபடியும் கூட்டிக்கிட்டு இருக்கியே? அதுக்குள்ளேயே மண் வந்துருச்சு. ஆமாண்டி, நீ கூட்டின லட்சணத்தை நீனே தான் மெச்சிக்கணும். மண் இந்த அதுக்குள்ளே கீழே அப்படியே கிடக்கு, சும்மா மேலோட்டமாக ஆவிட்டு விட்டுருக்க. அடியிலலாம் இந்த சேரெல்லாம் இழுத்துட்டு கூட்டினா மண் போகும், இல்லைன்னா எப்படி போகும்? இல்லைங்க அதெல்லாம் நான் நல்லா தான் கூட்டினேன். ஆமாடி, நீ கூட்டினே இப்போ மண் வந்திருக்கு, அதே நான் மறுபடியும் கூட்டுறேன். எனக்கு வேலை வைக்கிறதுக்கு தானே இருப்பியா? ஒழுங்காக பார்த்தா பார்க்கணும், இல்லைன்னா பார்க்காம இருக்கணும். போ, அங்கே கிச்சனில் பாத்திரம் கிடக்கு, அதையாச்சும் போய் கழுவு. அதையாச்சும் ஒழுங்காக கழுவு, இல்லைன்னா அதையும் நான் வந்து திரும்ப கழுவாமல். சரிங்க கூட்டினாலும் கூட்டினா என்ன ஓட்டினாலும் சந்திரமதி ஓட்டுறாங்க. கூட்டுறது கூட அவன் சொல்லித்தரேன்னு சின்ன பிள்ளைய கூட அழகழகாக கூட்டுது. கூட்டி விட்டு ஒரு தொடையாச்சும் தொடச்சு கேட்டால் தொடச்சோம்னு வேற சொல்லுவாள். என்னதே இருந்தாலும் நம்ம கூட்டி துடைக்கிற மாதிரி இல்லை, அப்போதான் ஒரு திருப்தி இருக்குது. வேறு யார் கூட்டினா நல்லாவா கூட்டுறாங்க? என்னத்த சொல்ல, இப்போ உள்ள பிள்ளைய பூரா அப்படி தான் வேலை பார்க்குது. நான் ஒன்று பெத்தனே, அதுவும் அப்படி தான் இருக்குது. அடியே, இந்த 4 வாரத்தை கழுவுறதுக்கு எவ்வளோ நேரம்டி? அரை மணி நேரம் உட்காந்து அதையே தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நானே வீடு கூட்டி வீடு பூரா தொடச்சிட்டே வந்துட்டேன். இல்லைங்க அடி பிடிச்சிக்கிட்டு போவே இல்லை, அதான் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். அடி பிடிச்ச பார்த்து தண்ணியை தேய்ச்சிட்டு மற்ற பார்த்து கழுவி போட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே? உட்காந்து அதையே தேய்ச்சிக்கிட்டு இருந்தால் மற்ற வேலையை எப்போ பார்க்குறது? போ, அங்கே வீட்டை தொடச்சிட்டு வந்திருக்கேன், ஃபேன் போட மாதிரி போய் போட்டு விடு, அப்போ சீக்கிரம் காயும். வீடு நேற்று தான் தொடச்சி, அதுக்குள்ளேயுமா அழுக்கு வந்துருச்சு. நீ வீடு கூட்டுறதே 5 லட்சத்தில் கூட்டுற, இதை துடைக்கிற செலவா வேணும், அதை நானே தொடச்சிட்டேன். என்ன சொன்னாலும் இந்த அத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா. நம்ம சொன்னால் அதில் ஏதாச்சும் நொட்டம் பண்ணுறாங்க. இனிமேல் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிட்டோம். ஒரு வேலையாச்சும் நம்ம செஞ்சால் சரி நல்லா செஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்களா, அதில் நொட்டம் சொல்லி அதை மறுபடியும் திரும்ப பார்க்குறாங்க. அதுக்கு எதுக்கு என்னையை செய்ய சொல்லணும்? ஒரே வேலை அவங்களே செஞ்சிடலாம்ல, 2 பேர் செய்யணுமா? தேவையாது. அவங்க மகன் மட்டும் வந்தால் எந்த வேலையும் சொல்கிறாங்களே. நம்மளும் வேலை பார்க்காம எப்படி இருக்குச்சுன்னா நான் வாட்டுக்கு நல்லா படிக்கிறதுக்கு எம்புட்டு கிடக்கு. நம்ம ஏதாச்சும் புக்கு எடுத்தால் தான் ஏதாச்சும் அதை பாரு இதை பாருன்னு சொல்கிறேன். பேசாமல் அம்மா வீட்டிலையாச்சும் போய் ஒரு மாதம் இருந்துட்டு வரலாம். அங்கேயாச்சும் போனால் அம்மா நல்லா வேலை பார்க்கணும், நம்ம ஹாயாக இருக்கும். இங்கே வேலை பார்த்தாலும் குத்தம் சொல்கிறாங்க. என்னங்க இப்போ தானத்தை கூட்டினியே, மறுபடியும் விளக்கு மாதிரி எடுத்துட்டியே? என்ன கூட்டினது மறந்துட்டீங்களா? அடியே, அதுக்குள்ளே எம்பிட்டு மண் வந்துச்சு பாடி. நான் தான் அவ்வளோ சுத்தமாக கூட்டி வச்சுட்டு போனேன், இருந்தாலும் மண் வந்துச்சு பாரு. வெளியில இருந்து வரும்போது நல்லா காலை தட்டிட்டு வாங்க, எம்பிட்டு மண் வருது. சரி அதுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சாச்சும் கூட்டியிருக்கலாம்ல, ஓயாமல் வீட்டை கூட்டிக்கிட்டே இருப்பீங்களா? ஆமாடி, சுத்தமாக இருந்தாண்டி நல்லது. சுத்தம் தாண்டி சோறு போடும். அப்போ சுகாதாரம் என்ன உங்களுக்கு குழம்பு ஊற்றமா? என்னடி என்ன முழுமுட்டுக்கிட்டே இருக்கேன்? உடனே கூட்ட சொல்கிறேன், நான் தானே கூட்டுறேன். போடி போய் வேலை இருந்தால் பாரு, போடி. நான் ஒன்றும் சொல்லலத்த, நீங்கள் வாட்டுக்கு கூட்டுங்க. நீ பொழுதையும் கூட்டிக்கிட்டே இருங்க, இந்த விளக்கு மரத்தை ஏற வரைக்கும் கூட்டுங்க. உங்கள் மாயம் வரும்போது நான் என்ன புதுசு என்ன வாங்கிட்டு வச்சுறேன். ஆமாண்டி, உனக்குலாம் கொழுப்புதே. சுத்தமாக இருக்க சொன்னா அப்படி தான் நக்கலாக பேசுவீங்க. அவ்வளோ சுத்தமாக இருக்குமோ அப்போ தாண்டி காசு வரும், இல்லைன்னா காசு வராதாடி. என்னடா அது, சம்பாரிச்சா தானே காசு வரும்? வீட்டை கூட்டிக்கிட்டு தொடச்சிக்கிட்டே தெரிஞ்சால் காசு வந்துடுமா? என்ன இது எவன் சொன்னான்னு தெரியல. இந்த சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்பு ஊற்றணும் சொன்னேன் மட்டும் என் கையில் கிடச்சே அம்பிடுதேன். இத்தனூட்டு மண் வந்துருக்கக்கூடாது. மண் வந்தால் அவ்வளோதான், விளக்கு மரத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதை கூட்டிகிட்டு அதோட மாப்பை போட்டு தொடச்சிட வேண்டியது. அந்த மாப்புக்கும் விளக்கு மரத்துக்கும் வாய் இருந்தாலும் அழுதுறோம். நம்ம வீட்டிலலாம் காலைல கூட்டினா அதுக்கப்புறம் நைட்டு தான் கூட்டுவோம். அது வரைக்கும் இத்தனை மண் கிடந்தாலும் அது வாட்டுக்கு தான் கிடக்கும். இங்கே என்னடான்னா பெரிய அக்க போராளில் இருக்குது. இந்த மனுஷன் வெளியில் போனால் வந்துன்னு வரதே இல்லை. போனா இடம் வந்தாடா. என்னம்மா உட்காந்து தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க? லூசு கீசு பிடிச்சிருச்சா? ஆமாம், அதுதான் பாக்கி. அது பிடிச்சா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போனான்னு வந்துன்னு வாரியலா, போய் அங்கேயே செட்டில் ஆகிறியே. நான் சொல்லிட்டு தானே போனி ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், கொஞ்சம் லேட்டாகவே வருவோம்னு. அதுக்குள்ளே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டியா? சரி, அது சரி. வீடு ஒற்றை அடிக்கணும், அந்த பையில வர சொல்றீங்களா நாளைக்கு? அடியே, முந்தா நாள் தானடி ஒற்றை அடிச்ச, அதுக்குள்ளேயும் மாட்டி தூசி வந்துருச்சு. ஓட்டு வீடாக இருந்தால் கூட தூசி வரும்டி. இது என்ன தார்சு வீடு தானடி? இது என்ன அப்படியா தூசி வரும்? நீங்களே ஒற்றை குச்சி வச்சு அடிக்க வேண்டியதானடி. அதெல்லாம் மேலே ஏறி நல்லா சுத்தம் பண்ணுங்க. 3 நாள் ஆச்சுல, அதுக்குள்ளே தூசி வந்திருக்கும். உனக்கு டெய்லியும் தொடச்சி இது பண்ணாலும் உனக்கு அழுக்கு இருக்குன்னே தோணுண்டி. என்ன ஜென்மமோ. அவனுக்கு வாரத்துக்கு 2 நாளைக்கு 500 1000 ரூபா தெண்டமாக போகுது. நீ வீட்டில் சும்மா தானே இருக்க. வாங்க அந்த ஒற்றை குச்சி நீனே சவரில் ஏறி அடி. அதெல்லாம் முடியாதுங்க. அந்த பையில நாளைக்கு காலையிலே வர சொல்லிடுங்க. சொல்லிட்டேமா, இந்த தூசி பாருங்க, தொங்குது பாருங்க, எப்படி தொங்குது. என் கண்ணுக்கு ஒன்றுக்கு தெரியல, உன் கண்ணுக்கு மட்டும்தான் தூசி அழுக்கு எல்லாமே தெரியும். எப்படிதான் தெரியுதுன்னு தெரியலையோ. போய் எனக்கு டீ போட்டு வா, எனக்கு தலைவலியாக இருக்குது. இது மட்டும் நல்லா கேளுங்க. நாளைக்கு வரலன்னு நாளைக்குலேருந்து உங்களுக்கு சாப்பாடே கிடையாது சொல்லிட்டேன்.